என்னை பாரு அழகை பாரு கண்ணாலே, 2 கண்ணாலே பார்த்தால் இன்பலோகம் தெரியுது பார் முன்னாலே. என்னை பாரு அழகை பாரு. இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? என்ன அழகை பத்தி யாராரு பாடுறதுங்கிற விவசாயம் இல்லாத போச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் பழனியில இருந்து இறங்கி வந்த கருங்குரம் குட்டியாட்டு இருந்துட்டு அழகை பத்தி நீ பேசுறியா? இறக்கி வையா. ஓரத்துல முடி. ஏனுங்க அது நீ செக்க செவேன்னு இருக்கிறியா? இது வேற கலர் டிவி, நடுவுல தொட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிருச்சுன்னா ஓரத்துல முடிடா. இறக்கு. ஆட்டோட சேர்ந்து அப்படியே போயிடாத. எந்திரி. ஏனுங்க இந்த டிவி என்ன விலைங்க? ஏன் வாங்க போறியாக்கு? நீங்க விக்க போறீங்களா? விக்கிறேனே வச்சுக்க. என்ன விலைன்னா வாங்குவேன். நீங்க என்ன விலைன்னா கொடுப்பீங்க? நீயே கேள்றா. பொருள் உங்களுக்கு தானே, நீங்க தானே முதல்ல விலை சொல்லணும். முதல் வாயை கொடுத்தது நீ. என்ன விலைன்னு கேட்டு தொலையாண்டா. அது எப்படிங்க? நான் 1000 ரூபாய்க்கு கூட கேட்பேன். 500 ரூபாய்க்கு வாங்கணும், 1000 ரூபாய்க்கு கேட்கறான். மாக்கான இருப்பானாட்டு இருக்குது. கொஞ்சம் ஏத்த வேண்டியது. ஒரு 1500 ரூபாய்னா கை மாத்திக்கலாங்க. அப்ப 1500 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவீங்கல்ல? அதை தாண்டா சொன்ன அறிவு கேட்டவனே. குடிங்க. சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இன்னொரு 100 ரூபாய் வச்சுக்குங்க. எதுக்கு? நான் டிவி வாங்கத்தானுங்க போயிட்டு இருந்தேன். போனா பஸ்ஸுக்கு கடையில சாப்பிட செலவு 100 ரூபாய் ஆகி போயிருமல்லங்க. அது எதுக்கு நீங்க வச்சுக்கங்க, புடிங்க. நம்ம நாட்டுல என்ன நாணயம் ஜாகலியாப்பா. ஐயா சாகவே சாகாதுங்க. அது எப்படிங்க? நான் எல்லாம் இருக்கும்போது சாக விட்டுருவனுங்களா? கோயிந்தா போட்டு எங்க போறீங்க? காரமரம் தேருக்கு போறோம்ங்க. கபால வாங்குறக்கா? நீங்களும் வாங்கல. தேர் பார்த்த மாதிரியே இருக்கும். அங்க நிறைய பழமெல்லாம் தூர விடுவாங்க. போறத பத்தி இல்ல, பழத்தை எடுத்து சாப்பிடற பத்தி இல்ல. இனி அவனுக்கு உரிச்சு வீசுறானுங்களோ உரிக்காம வீசுறானுங்களோ. ஏங்க வாழைப்பழ சோம்பேறிங்கிறது இதானா? நானா சோம்பேறி? கையில பார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கோயிந்தா கோயிந்தா அரகர சங்கர கோயிந்தா 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 கோயிந்தா. அண்ணா நீங்க பணத்தை கொண்டு வீட்டுக்கு போங்க. அப்ப தெரியும் இங்க நான் ஏன் சிரிச்சேன்னு. என்னக்கா அது? அத்தை கறி குழம்பு வச்சாங்கல்ல, சூடாறதுக்குள்ள எடுத்துட்டு போன்னு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்க சமைச்சுங்க கொண்டாங்க, இங்க சமைச்சு அங்க எடுத்துட்டு போங்க. பெசாம 2 வீட்டுக்கு ஒரே அடுப்பு வைக்க வேண்டியதானே? உன் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரே அடுப்பு வச்சுக்கலாம். பாத்துமா. டேய், ஏதோ ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்க, வந்து ஒரு வாய் சாப்பிடுற. என்னம்மா சாப்பாடு முக்கியம்? 18000 ரூபாய் டிவி அந்த பேக்கு கிட்ட கொடுத்து அமிச்ச என்ன போதும்? யாரா பேக்கு? நாங்க தான் இங்கதான் எங்க குடும்பம் தான். தெரியுமா? முன்னால ஒரு பேச்சு பேசுவீங்க, பின்னால ஒரு பேச்சு பேசுவீங்க. அத பாரு, 3 மணி நேரம் நான் இல்ல கறி குழம்பு செஞ்சு திங்கிறீங்க. இப்படி இருக்குது உங்க நியாயம். அப்பச்சி டிவி எங்க? இருடா, என்னடா அவசரம் உனக்கு? என்ன டிவி பாக்கெட்ல இருந்து வருது? என்னது? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறது. இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறேன். கமிஷன்? டிவி என்ன பண்ணி தொலைச்சிங்க? 500 ரூபாய் கொடுத்து தம்பி டிவி வாங்கிட்டு வர சொல்லுச்சா? நான் டிவி வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். என்ன அங்க ஒரு மாக்கா. அவன் மாக்கானா? ஏன் பிடி என்ன நானா மாக்கான்? 1500 ரூபாய்க்கு கேட்டான். 500 ரூபாய்க்கு வாங்குறது 1000 ரூபாய் லாபம் தானே வித்துட்டேன். இதான் எதுவுமே சம்பாதிச்சு கொடுக்க கூடாதுங்கிறது. இப்ப என்ன 1500 ரூபாய் இருக்குதுல்ல, 3 டிவி வாங்க. ஒன்னு ஊர் ரூம்ல வை, ஒன்னு உங்க அக்கா ரூம்ல வை, இன்னொன்னு என் சமையல் கட்டுல வைங்க. ஓ கிழவா, அது 18000 ரூபாய் விலை கொடுத்தா வாங்க டிவி. ரிப்பேர் கொடுத்துருந்தோம். டிவி வயசு பார்க்க கூடாது. டிவி வாங்கிடுவேன். பணம் கொடுக்கும் போது சிரிச்சா, ஏன்டா சிரிக்கிறேன்னு. பணத்தை கொண்டு போய் கொடு, அப்ப தெரியும்னா. இப்பதான் புரிஞ்சுதான், அதான் சிரிக்கிறேன். செல்வி, செல்வி. என்ன மாமா? ஒரு முக்கியமான விஷயம். மாமா, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்? அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம். கொஞ்சம் கடன் வேணும். கடனா? திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்?
காலையிலே சொல்லியிருந்தேனா அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது. இது நீயா கொடுக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இல்லத நான் கேட்பேன் செல்வி. சரி என்ன வேணும் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு முத்தம் வேணும், கூடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன். முத்தமா? தெரியும், ஊரே கூடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்ல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்சு நீ ஏதோ குண்டக்க மண்ட கேட்க போறேன்னு. முத்தமா முத்தம்? ஏன் நீ முத்தம் கொடுக்க முடியாது? ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு வேஷம் லவ் பண்ணணும்? வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல. லவ் பண்ணா நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் கேப்ப, அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? என்ன மாமா அர்த்தம் இல்லாம பேசுற? எப்படி கொடுக்க முடியும்? கல்யாணமே ஆயிட்டா கூட நீ கேக்குற நேரத்துல எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வீட்ல எல்லாரும் இருக்கும்போது வந்து கேப்ப, அப்ப கொடுக்க முடியுமா? பேச வந்துட்டியே. ஏய், ஊரே கூடி இருந்தாலும் ஆத்துக்காரன் பார்த்து கிஸ் அடின்னு அடிக்கணும்டி. அவ தாண்டி பொண்டாட்டி. அந்த கிஸ்ல தாண்டி கிக்கே இருக்கு. சும்மா வரட்டிழப்பு நிறுத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அறிவு கேட்ட தன்மா பேசாத மாமா. எப்படி கொடுக்க முடியும்? உதட்டோட உதட்ட வச்சு கொடுக்கறதா கிஸ் நீ நினைச்சிட்டு இருக்க? அது காமவெறி. அந்த கன்றாவில் நம்மளுக்கு பிடிக்காதுமா. நம்ம ரொம்ப டீசென்ட். நம்ம 2 பேருக்கும் ஒரு 10-15 அடி தள்ளி கேப் இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்க முடியும், தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? அப்படி கேளடி செல்ல குட்டி. உனக்கு எப்பெல்லாம் முத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கவனி, நல்லா கவனி அப்படின்னு என் தொண்டைய செருமுவேன். அதுவே நான் கொடுக்குற மொத்தமா நீ நினைச்சுக்கிட்டேனா அப்புறம் இந்த உதட்டோட உதட்ட கொடுக்குற பல்லான மேட்டர்லாம் பணலாயிடும். இப்போ ஒரு டெஸ்ட் பிட்டு போட்டு பார்க்கலாமா? அப்பச்சி, அங்க என்ன பண்றீங்க? ஏன் அப்பச்சி, ஊரே கூத்து பார்க்க போயிருக்கு, நீங்க என்ன பண்ற? இங்க கூத்து நடக்குதுல்ல, இதை யார் பாக்குறது? ஏமா மழை பெய்யுது, மொட்டை மாடியில் துணி எல்லாம் கைது, போய் எடுத்துட்டு வா. சரி. டேய், நீ எங்கடா போற? மடிச்சு வைக்கிறக்கா? இறங்கி வாட. உள்ளே தாடியே போனோம் விடமாடு. காப்பல்ல நங்கூர போட்டு இருக்கிற மாதிரி இழுத்துட்டே இருப்பானு. பாடிச்சு வைக்க போறேன். மங்கா உண்டாயிருக்கிறது உறுதியாகி போச்சு. இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா உள்ள இருக்கிறது ஆனா பொண்ணு பார்த்து சொல்லிடுறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணும் மாமா. அட உன்னைவா காட்டி சொன்னேன். சும்மா இருங்க மாமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்தாலே ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்தா ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அடட, அமெரிக்காக்காரனை விட உன் அறிவு வேலை செய்யுது அம்மனி. அப்பச்சி காஃபி. ஏண்டா பாகவதர் மாதிரி தொண்டை செருமிட்டு இருக்கிறிய? அது ஒண்ணு இல்ல அப்பச்சி, வர பனியில வயக்காடு போயிட்டு வந்தேனா, பனிலாம் தலையில இறங்கி தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான். ஆமாமா, இந்த வருஷம் பனி கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. அதனாலயே ஊருக்குள்ளார குளிரு காய்ச்சல் எல்லாம் ஜாஸ்தியா போச்சு. எனக்கு கூட 2 நாளா தொண்டை சரியில்லை. எடுத்துக்கங்க அப்பச்சி. இரு. நான் செருமறேன், அவ சிரிக்கிறான், அவ சிலிப்பிட்டு போறான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். சரி காஃபி சாப்பிட்டு போங்க. காபி அப்புறமேல வந்து குடிச்சுக்கிறேன். அப்பச்சி அது ஒண்ணு இல்ல. ஏய், நீ தவிடு கலக்கிற காலத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? வாட் இஸ் தி மேட்டர்? the matter is nothing. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே புரியா? விக்ரமாதித்ய கதையில வேதாள தூக்கிட்டு போற மாதிரி உன்னை தூக்கிட்டு போற. கதையை கரெக்டா சொல்லிரு, இல்லன்னா மண்டை வெடிச்சிரு. ப்ளீஸ் டெல் யுவர் ஸ்டோரி. அடேங்கப்பா, படிக்க பாரு அவளுக்கு. ஏனவனே கட்டவே கண்டுபிடிச்சு விளையாட்டல கையை வச்சு படுத்துட்டு இருக்கிற. என்னது ஏனவனே, நான் நடந்தாலே ஸ்ப்ரிங் கட்டல் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அதுக்கு இதை போட்டு வச்சுக்கிறீங்க. இதுல உட்கார்ந்தாலே மனுஷனுக்கு கிளுகிழப்பு தட்டின்னு போல் இருக்குதா? கிளுகிழப்பு ஏத்த தானே உங்களை இங்க வர சொல்றதே. என்னங்க ஒரு கலர் டிவி வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம்ல? ஏனம்மா, ஒட்டியில படம் பாக்குறக்கா இவ்வளவு காசு செலவு பண்ணி நான் இங்க வர்றேன். அப்படித்தான் அந்த டிவில என்ன புரியுற மாதிரி நம்ம பாஷையிலேயே போறாங்க, புரியாத மாதிரி கராபுரா ஹிந்தியில பேசுறாங்க. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு டென்ட் கொட்டா கட்டி தரேன். அங்க வேணும் நான் முறுக்கு வித்துக்கிறேன். ஆமா, உமாங்க நீங்க கொடுத்த நகையெல்லாம் பெட்டியில வச்சு பூட்ட போயிருக்காங்க. அவ காரி எல்லாம் எதை கொடுத்தாலும் டக்குனு உள்ள வச்சு பெருசு அங்க சாமி மகன் செல்லசாமி வரா, கொஞ்சம் புறப்படுங்களேன். எந்திரி. அது என்ன நானும் பாக்குறேன். நான் பணத்தை தென்னி கொடுக்குற வரைக்கும் ஒரு நாய் வர்றது கிடையாது. ஆனா பணத்தை வாங்கி நீ வச்சோன்னு எவனோ ஒருத்தன் வந்துடுறேன். 20 வருஷமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, பூரா நரைச்சு போச்சு. இப்போ முள்ளையும் இப்படி சொல்லுது.
இங்க பாருங்க, அவன் உங்களை பார்த்தானா உங்களுக்கு அவமானம், அவனுக்கு அவமானம். ஆமாண்டே. இங்க வந்தவனுக்கு அவமானம், வந்துட்டு இருக்கவனுக்கு அவமானம். உங்க 2 பேருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கையோடு வா பெருசு, போயிட்டு நாளைக்கு வா. பாரு, நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்க வந்துக்கிறேன். நான் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கிறேன். அவன் போனோன்னு எழுப்புங்க. பெருசு, இந்தா இத போய் அங்க சாப்பிடு. எதுக்கு குடிச்சிட்டு தூங்குறதுக்கா? எப்ப கொட்டாவி விடுவேன், கொள்ளை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆத்தாளு மேல ஆளுக்கு பாதி அடிங்க. நான் இன்னைக்கு தூங்குறதா இல்ல. கட்ட மனுஷன். இந்த பாருடி, இழுத்து போத்திட்டு போய் நில்லு. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வாழைத்தோப்பியும் மாந்தோப்பியும் அவன்கிட்ட எழுதி வாங்குறேன். ஆமா, நீ கவலைப்படாதமா. என் உடம்புல வரது ஊரத்தம். அவன் ஒர்க்கை நான் பாக்குறேன். வரட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, போத்திக்கிட்டு போறத பார்த்தா குடும்ப பொண்ணு தோத்தா.